அக்கா சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வாக்கா, டைம் ஆயிட்டு. எடுத்துட்டு வர வேணாமாடி, ஏன்டி இப்படி அவசரப்படுற? இன்னுமா உன் பொருளை ஒரு இடத்துல உனக்கு பத்திரமா வைக்க தெரியாது? கண்ட இடத்துல எல்லாத்தையும் போட வேண்டியது. நான் வீட்டில் இருக்க போய் ஒவ்வொன்றா தேடி எடுத்து வைக்கிறேன். இல்லைனா அது எங்கே கிடக்குனே தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் என் பேக்கை காணும், ஃபைலை காணும், பெண்ணை காணுன்னு எங்கே உயிரை எடுக்கிற? நீ என்ன ஸ்கூலுக்கா படிக்கிற? இன்னமும் உனக்கு பேக்கு, பென்சிலு, நோட்டு, புக்கெல்லாம் எடுத்து வச்சு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப. இப்போ ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்குற. இவ்வளோ வளர்ந்துருக்க, உன் பொருளை ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணுங்கிற அறிவு கூடவாடி இல்லை. நீ எல்லாம் என்னதான் படிச்சு வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியல. இன்னமும் இந்த பச்சை குழந்தையாட்டமே தான் நடந்துக்கிற. அதான் நீயே சொல்லிட்டீலக்கா நான் குழந்தை மாதிரின்னு. குழந்தை எந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கோம் சொல்லு. நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னோட பொருள் எல்லாத்தையும் நீ தான் எடுத்து வைக்கணும், என்ன நீ தான் பார்த்துக்கணும். கல்யாணம் பண்ணி மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்னா பார்க்கலாம். ஏண்டி, நான் கல்யாணம் பண்ணி மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ பொறுப்பா இருப்பியோ? இப்பவே பொறுப்பா உன் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் இப்போ எப்போ உன்கிட்ட பொறுப்பா இருக்க போறேன்னு சொன்னேன்? நீ கல்யாணம் முடிஞ்ச மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறவே இந்த ஒர்க்கெல்லாம் என்னோட தாய் குளம் பார்த்துக்கிறோம். உனக்கு இப்போ நான் குழந்தையா இருக்கேன், நீ போனதுக்கு அப்புறவே என்னோட தாய் குளத்துக்கு நான் குழந்தையாயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டியூட்டியெல்லாம் என் தாய் குளமே பார்த்துக்கிறோம். உன்னையெல்லாம் ஒரு காலமும் திருத்த முடியாதுடி. உன்கிட்ட எல்லாம் நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். சரி உட்காரு, போய் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எது சாப்பாடா? ஏக்கா என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? உங்ககிட்ட சொன்னேன்ல இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு. இந்த நேரம் பார்த்து நான் ஆஃபீஸ் வேணா கூட மிஸ் பண்ணிட்டேன்க்கா. பஸ் பிடிச்சி தான் ஆஃபீஸுக்கு போகணும். நான் 10:30 ஆஃபீஸில் இருக்கணும். இப்போவே மணி 9:30. இந்த பாருக்கா, எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். நான் கேண்டீனில் போய் பார்த்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் பேக்கு தா. அதுக்காக சாப்பிடாம போயிடுவியா? ஏற்கனவே நைட்டு சரியாக தூங்காமல் ரொம்ப டயர்டாக இருக்க. முகத்தெல்லாம் பாரு எப்படி வாடி போய் கிடக்குன்னு. இதில் போய் மீட்டிங் 10:30 அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். வெறும் வயிற்றுல போனேன்னா எப்படி மீட்டிங் அட்டன் பண்ண முடியும்? தலை சுற்றி மயக்கம் வரப்போகுதுடி. சாப்பிட்டுட்டு போய்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல எதுவும் குடி மூழ்கி போயிடாது. உட்காரு, ஒரு 2 இட்லி தானே, நானே உட்கார வச்சு ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு போ. அக்கா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், சொன்ன கேளு. நல்லா இருக்கியா? உன் முகத்தை பாருடி எவ்வளோ டயர்டா இருக்குன்னு. ஏண்டி நைட்டு வந்து உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லிட்டு தானே வந்தேன், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு தூங்குன்னு. தூங்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நைட்டு ஃபுல்லா? இல்லை, என் வாயால் வந்தது. ஃபோன் பண்ணேன்னா 2 வார்த்தை பேசிட்டு பேசாமல் போனை வச்சுருந்தேன்னா நைட்டு கிடந்து நல்லா தூங்கியிருப்பேன். தேவையில்லாமல் அந்த ஆள் மிரட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆள் ஏன் தூக்கத்துக்கு எடுத்துட்டானே. ஆனாலும் இந்த ஆள் வெளியில் பார்க்கும்போது ஒரு மாதிரியே, உள்ளே பார்க்கும்போது ஒரு மாதிரியே இருக்காரு. வெளியில் என்னன்னா எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத கண்ணி பையங்களாக்கா தெரிகிறாரு. ஆனால் உள்ளே இப்படி ஒரு பொம்பளை சொக்கு பிடிச்ச பையலாக இருப்பான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏய் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. என்னடி ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்றேனே நீ ரொம்ப டயர்டா இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், பேசாம லீவ் போட்டு நாளைக்கு நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஏன் அக்கா, என்னால் லீவ் போட முடிஞ்சா இன்னைக்கு நான் கண்டிப்பாக லீவ் போட்டுருவேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங்க்கா, லேபர் மீட்டிங். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ப்ராப்ளத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குக்கா. இன்னைக்கு போனால் தான் உண்டு. நான் மீட்டிங் முடிஞ்சதும் பர்மிஷன் கேட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆனால் மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணாமல் இன்னைக்கு இருக்க முடியாதுக்கா. சரிடி, நீ இவ்வளவு சொல்ற, சரி பார்த்துப்போ. கேண்டீனில் போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு, சரியா? நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் மீட்டிங்கை நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்காக இல்லைனாலும் அங்கே மீட்டிங் ஒழுங்காக அட்டன் பண்ணல, அதுக்காக வச்சு சாப்பிடு. சரிக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், எங்கே நம்ம தாய் குளத்தை ஆளையே காணும்? சீக்கிரம் கூப்பிட்டுக்கா. நம்ம தாய் குளத்துட்டு இன்னைக்கு பிளஸிங் வாங்கிட்டு போனால் தான் அந்த மீட்டிங்கை நான் நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும். காலையிலேருந்து சவுண்டே காணும். எங்கே அம்மாவை? அம்மா இன்னும் முழிக்கலடி, தூங்கிட்டு தான் இருக்காங்க. முழிக்கலையா? என்னக்கா சொல்கிற? இன்னுமா தூங்கிட்டு இருக்காங்க? ஆமாண்டி, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நைட்டெல்லாம் சரியாக தூங்கலடி. கால் வலியில் புலம்பிக்கிட்டே கிடந்தாங்க. நானும் எவ்வளவோ மருந்தெல்லாம் தேய்ச்சி பார்த்தேன். அப்படி இருந்தும் அவங்க லேட்டாக தான் தூங்குனாங்க. அதான் நான் காலையில் எழுப்பலை. நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு நான் வந்துட்டேன். இந்த தாய் குளத்தை வச்சுக்கிட்டு நான் எத்தனையோ தடவை அவங்ககிட்ட சொல்லிட்டேன், வெளியில் எங்கேயும் போவாதீங்க, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. எங்கே தான் நான் சொல்கிற பேச்சு கேட்குறாங்க. நானும் அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், இந்த வருஷம் வயக்காட்டில் எந்த அறுவடையும் பண்ண வேணாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஓய்வு எடுங்க, நம்மளுக்கு வேலை இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு. ஆனால் அம்மா தான் நம்மளுக்கு பசி தீர்த்த பூமியை எப்போதுமே வெறுமனையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வயக்காட்டில் சோளம் அறுவடைக்கு போட்டிருக்காங்க. அதனால் வீட்டில் இருக்கவே அவங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கும் வயக்காட்டுக்கும் மாறி மாறி காலையிலையும் சாயந்தரமாக நடையாக தான் நடக்கிறாங்க. நான் போகிறேன்னு சொன்னாலும் என்னையும் விட மாட்டேங்கிறாங்க. இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்ண முடியும்? அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி கால் வலி வருது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றேன், அதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே இப்போ பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம தாய்க்குளம் வர வர குழந்தையாவே மாறிக்கிட்டு வருது. மாறல, குழந்தையாவே ஆயிட்டாக. எப்போதுமே நம்மளை தான் சேட்டை பண்ணுற, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கடைசியில் நம்ம தாய்க்குளமும் அதே வேலை தான் பண்ணுது. என்ன பண்ணுறது? நூலை போல தான் சேலைங்கிற மாதிரி தாயை போல தானே பிள்ளைங்களும் இருக்கும். முதல்ல அம்மா மாதிரி நம்ம இருந்தோம், இப்போ நம்மளை மாதிரி நம்ம அம்மா மாறிட்டு. இந்த தாய்க்குளம் இருக்கே, தாய்க்குளம். என்னன்னு சொன்ன? அம்மா கிட்ட திட்டு வாங்க போறியா?
ஆமா, நான் தினமும் ஆஃபீஸ் போகும்போது என்னோட தாய்க்குள்ள என்னை பார்த்து எரும மாட வீட்டில் தான் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிற, ஆஃபீஸ்லயாச்சும் வேலை பார்க்குறியா இல்லை சும்மா உட்காந்துட்டு கொண்டு போன சோத்தை தின்னுட்டு வீட்டுக்கு வரியா, நீ வாய் பேசதான் லாய்க்கு, ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை, ஏண்டி இப்படி இருக்க, எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு அப்படின்னு 4 வார்த்தை என்னை திட்டுனாதான்க்கா எனக்கு ஆஃபீஸில் போய் வேலையே ஓடும். அன்னைக்கு நான் திட்டு வாங்கலவா, அதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு நாளே நல்லாவே இருக்காது. இன்னைக்கு வேற முக்கியமான மீட்டிங், கூட 2 திட்டு வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். இந்த நேரம் பார்த்து தாய்களும் தூங்கிடுச்சு. அதான்க்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்பா முடியல, உன்னை வாழுன்னு சொல்றதுல எந்த தப்பு இல்ல பாத்துக்க. நான் என்னமோ நீ மீட்டிங் போறியே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் நிக்கிறேன்னு பார்த்தா திட்டு வாங்க போறது எவ்வளவு கூலா சொல்லிக்கிட்டு இருக்கடி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுடி. வாழு வாழு, ஒழுங்கா ஆபீஸ்க்கு ஓடிடு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தே எதையாச்சும் தூக்கி மொண்டை உடைச்சிருவேன் பாத்துக்க. போடி. இந்த அருமெல்லாம் உனக்கு எங்கக்கா தெரிய போகுது, உனக்கு தாய்களை திட்டதே இல்லையே. ஆனால் என்ன சொல்லு, 24 மணி நேரமும் வாய் வலிக்காமல் என்னோட தாய்களை என்னை திட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் என் தாய்களை திட்டும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாரு, அந்த மாதிரி சந்தோஷம் உலகத்தில் எதுலேயுமே இல்லை. சரிக்கா, இன்னைக்கு தாய்க்குளம் திட்டலைன்னா என்ன, நீ திட்டிட்டல, எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு மீட்டிங் எனக்கு சந்தோஷமா முடிஞ்சா சரிதான். உனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகல? ஐயோ அதை மறந்துட்டேனே, கொண்டாக்கா. அப்பா முடியல, என்னென்ன வாயெல்லாம் பேசுறா. வாழு வாழு, இது ஆஃபீஸுக்கு போகும்போது வீட்டை ஏழாக்கிரும் போல. ஐயோ அம்மாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமே. ஃபர்ஸ்ட் போய் வெந்நீர் வைப்போம், அம்மா குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். சப்பா எப்படியோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். மணி என்ன 9:30? இன்னத்துக்கு பஸ் வந்திருக்கணுமே. பஸ் வந்துட்டா இல்லை போயிட்டான்னு தெரியலையே. இதை விட்டா இனிமேல் 10:30 தான் பஸ்ஸு. என்ன பண்ண? இவங்க கிட்ட பஸ் போயிட்டான்னு கேட்டு பாப்போமா? இவங்க நமக்கு முன்னாடியே நிற்கிறாங்க, இவங்களுக்கு பஸ் போயிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கேட்டு பார்ப்போம். சிஸ்டர், எங்களையா கூப்பிட்டீங்க? ஆமாம் சிஸ்டர், 9:30 மணி பஸ் போயிட்டா. ஏன்னா நான் இப்போ தான் வந்தேன், நீங்கள் எனக்கு முன்னாடியே நிற்கிறீங்க, அதான் கேட்டேன். பஸ் போயிட்டா இல்லை இனிமே தான் வருமா? இல்லை சிஸ்டர், இன்னும் அந்த பஸ் போகலை, நாங்களும் அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, தேங்க்யூ சிஸ்டர். பரவாயில்ல இருக்கட்டும் சிஸ்டர். அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்கு, இன்னும் பஸ் போல. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக டைமுக்கு ஆஃபீஸ் போயிடலாம். மாரி டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டுல? அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டடி, செக் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்கே இன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கால் பண்ணி கேளுடி. ஒரு வேளை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. நான் ஃபோன் பண்ணிட்டேன்டி, அவள் எடுக்க மாட்டேன்றா. கையில் மொபைல் வச்சுருந்தா கண்டிப்பாக எடுத்திருப்பா. ஒரு வேளை ட்ராவலிங்கில் என்னமோ இருக்காளா என்னன்னு தெரியல. பார்ப்போம் அவளை கால் பண்ணுறாளான்னு பார்ப்போம். இப்போ தான் பஸ் வந்துடும்ல, நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். இந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ கூட இந்த பக்கம் வர மாட்டேங்குது. பஸ்ஸும் டைமுக்கு வரல, ஆட்டோவும் கிடைக்கல. செம்ம டென்ஷனாக இருக்குடி. ஏ ஸ்டெல்லா, அங்கே பாரு, அது அங்கிதா தானே? அட ஆமா. ஏ அங்கிதா, அங்கிதா. ஏ மேரி ஸ்டெல்லா, வெயிட் பண்ணுங்கடி, இது வரேன். ஏய் இவ போகலையா? என்ன இங்கே நிற்கிறா? தெரியலடி, இவளை நேரம் நம்ம அங்கே தானே வர சொன்னோம். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும் அவளே, நீ இங்கே என்ன பண்ணுற? ஆமாம், உன்னை அங்கே தானே கிளம்பி போக சொன்னேன், இங்கே என்ன ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா? நீ எங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் இங்கே டென்ஷனில் இருக்கோம். நீ என்னென்னா இங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமாம், இங்கே என்னடி பண்ணுற? அதுவும் இல்லடி, அத்தனோட ஃப்ரெண்டு வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போகிற வழியில் முடிச்சுட்டு போயிடுவோன்னு சொன்னாங்க. அதனால தாண்டி இந்த பக்கமாக வந்தோம். படம் 10:30 தானே ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு போயிடலான்ட்டு தாண்டி வந்தேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் காரில் தானே வந்தீங்க, இப்போ என்ன பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க? என்னாச்சுடி? காருங்க பக்கத்தில் நிற்கா பாரு, இவளால தான் இப்போ நான் நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன். என்னைய மட்டும் எதுக்கு பேசுகிற? நானும் தான் உன் கூட சேர்ந்து ரோட்டில் நிற்கிறேன். ஏண்டி நிற்க மாட்டேன்? நீ பண்ண காரியத்துக்கு இப்படி தான் நிற்கணும். நான் இவகிட்ட அப்போவே சொன்னேன்டி, கார் டாக்ஸி புக் பண்ணி போயிடலான்னு. இவ தான் இல்லை எங்கள் வீட்டில் கார் இருக்குது, நான் நல்லா ஓட்டுவேன், எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். கடைசியில் காரை கொண்டாந்து பள்ளத்தில் விட்டு இறக்கிட்டாடி. ஏய் நான் என்னமோ வேணுக்குன்னு பள்ளத்துக்குள்ளே விட்டு இறக்குன மாதிரி சொல்கிறேன். நான் நல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன். ரோட்டில் பள்ளம் கிடக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ரோட்டில் பள்ளமேடே பார்த்து ஓட்ட தெரியாது, நீ எதுக்கடி கார் எடுத்துகிட்டு வந்த? நல்ல நேரத்துக்கு பள்ளத்துக்குள்ளே காரை இறக்குனேன். லாரி மேலேயோ பஸ் மேலேயோ கொண்டு போய் விட்டுருந்த மவளை 2 பேரும் சட்னி தாண்டி. இந்த பரடி அங்கிதா, இனிமேல இவ கூட என்ன சேர்த்து வர சொல்லாத. நான் வந்தா தனியா வந்துக்கிறேன். இனி இவ கூட நான் வந்தேன்னு நினைச்சுக்கீங்க, இவளே என்ன போட்டு தள்ளாலும் தள்ளிடுவா. பயப்படாதடி, இப்ப இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டா கொண்டு போய் சேர்த்துறேன்டி. எங்க சுடுகாட்டுலையா?
இனிமேல் கார் மேல கைய வச்சேன்னு நினைச்சுக்க மவளே, உன் கபாலத்தை கலக்கி விட்டுருவேன் பத்துக்க. உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பார்த்தா சிரிப்பா வருது என்ன? அடியே அங்கிதா, ஒரு நாளைக்கு இவ கூட நீ கார்ல வா, அப்ப தெரியும். அவ எதுக்கடி என் கூட கார்ல வரப்போறா? அவங்க வீட்டுல அத்தனை கார் இருந்தே அந்த கார்ல போக மாட்டேங்கிறா. என்ன இப்பதான் அவளுக்கு பைக் கிடைச்சிருக்கே, அந்த பைக்கை விட்டு தான் இறங்கவே மாட்டேங்கிறாளே. என்னடி அங்கிதா, இப்பெல்லாம் உங்க பைக்கு ரோட்ல செம்ம ஸ்பீடா போகுது போல, ஒன்னல் பறக்குதே. அவதான் இப்ப அவங்க அத்தான் கூட இந்த பைக்ல கொடுத்தனமே நடத்த ஆரம்பிச்சிட்டாளே, அப்படிதானடி அங்கிதா? சும்மா இருங்கடி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 தடவை வேலையா அத்தா என்னை வெளியில கூட்டிட்டு போனாங்க, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு உடனே நான் எங்க அத்தான் கூட பைக்லேயே தான் சுத்துறேன்னு முடிவு பண்ணிடாதீங்க. ரொம்ப நடிக்காதுடி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, நீ வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்க உங்க அத்தானே? உன்னை இவ்வளோ நேரத்துக்கு வெளியில தனியாலாம் விட மாட்டாரே. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்காங்கடி, இப்போ வந்துருவாங்க. ஸ்டெல்லா, இப்பதான் அவங்க அத்தானை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டா இருப்பாரு. நான் சொல்லல அவர் அங்கிதாவை விட்டுட்டு 5 நிமிஷம் இருக்க மாட்டாருன்னு. இப்ப பத்தியா? ஐயாத்தா, அவளு சொல்றதை நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, இப்படிதான் நம்ம 2 பேரையும் பாக்குற நேரமா ஓட்டிக்கிட்டே இருப்பாளுவோ. இல்ல இல்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படிலாம் பேசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க உன்னோட ஃப்ரெண்டு, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? அம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க? அவங்க தானே நம்மள தேட்டருக்கு வர சொன்னாங்க, இப்போ அவங்க வரலையா? ஆமாதான், அவங்களும் தான் வராங்க. அவங்க வந்த காரு பள்ளத்தில் இறங்கிட்டான், அதனால மெக்கானிக்கிட்ட சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பக்கமா வந்தோமா, என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்த பக்கம் ஆட்டோ அவ்வளோ வராதே, இன்னைக்கு கொஞ்சம் பஸ் லேட்டாக தான் வரும். சரி, நீ பைக்ல ஏறு, பக்கத்துல தான் ஆட்டோ ஸ்டாண்டு, நம்ம போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கதா. நடக்கட்டும் நடக்கட்டும், உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏய், சும்மா இருங்கடி, நீங்க வேற. அங்கிதா, வா போலாம். போடி, உங்க அத்தா ரொம்ப அவசரப்படுறாரு. ஏய், போடி. ரூபி, ரூபி. ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன், காலை விழுந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன். சங்கீதா, பார்த்து உட்காருடி. உங்க அத்தானை நல்லா இருக்க பிடிச்சிக்க, விட்டுறாத. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி, பரவாயில்ல, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன். அங்கிதா, என்னத்தா? என்ன பிடிச்சுக்க. என்ன சொல்றீங்க தா? பிடிச்சுக்கன்னு சொன்னேன், பிடிச்சுக்க. பிடிச்சிக்கிட்டேதா? ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ஆமா, செம்ம சூப்பரா இருக்கு. சரி, போலாம் வா. அழுகுறா. என்ன மன்னிச்சிருடி ரூபி, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணல. என் கூட இருந்தா உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாதுடி. உன் நல்லதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்றேன். எல்லாத்தையும் நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப. கண்டிப்பா நான் என்ன பண்ணாலும் உன்னால என்ன வெறுக்க முடியாது. ஆனா என்னை வெறுக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்டி. எல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நான் இப்பவும் சொல்றேன்டி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க மாட்டேன். நீ
என்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு தாண்டி என் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். என்ன மன்னிச்சிடுறே ரூபி. உன் குணத்துக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை சந்தோஷமா பாத்துக்கிற மாதிரி உனக்கு நல்ல துணை அமையணும்டி. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தா தாண்டி நானும் சந்தோஷமா இருப்பேன். இப்ப உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிடடி. சாரிடி ரூபி. ஏ மேரி ஸ்டெல்லா வாங்கடி, ஆட்டோ வந்துட்டு போலாம். இதோ வந்துட்டோம். ஏ ஸ்டெல்லா வாடி போலாம். யாரை என் வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, யாரு முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு நினைச்சனோ, அவங்கள திரும்ப திரும்பியும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுது இந்த வீதி. எதுக்கு இப்படி என்ன நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களை விட்டு எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னதான் என் மனசுல இருந்து நான் உங்களை தூக்கி எறிஞ்சாலும் உங்களோட நினைவுகள் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவை நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட அந்த பழைய காதல் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நான் உங்களை உண்மையாவே நேசிச்சிட்டேன். உண்மையாவே என் மனசுல சுமந்தேன். என் மனப்பூர்வமா உங்க கூட வாழ்ந்தேன். நீங்க என்னதான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் உங்க கூட சேர்ந்து இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளை என்னால மறக்க முடியாது. என்ன நானே தைரியப்படுத்திக்கிட்டு வெளியில எதுவும் தெரியாம எல்லாரும் முன்னாடியும் போல்டா இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கு? என்னால முடியல. என் காதலை என்னால மறக்க முடியல. யாரையும் என்ன மறுபடியும் ஏத்துக்கவும் முடியல. எனக்கு யாரும் வேண்டாம். யாரும் என்ன காயப்படுத்தாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. ஏ மேரி ஸ்டெல்லா வாங்கடி, ஆட்டோ வந்துட்டு போலாம். இதோ வந்துட்டோம். ஏ ஸ்டெல்லா வாடி போலாம். யாரை என் வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, யாரு முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு நினைச்சனோ, அவங்கள திரும்ப திரும்பியும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுது இந்த வீதி. எதுக்கு இப்படி என்ன நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களை விட்டு எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னதான் என் மனசுல இருந்து நான் உங்களை தூக்கி எறிஞ்சாலும் உங்களோட நினைவுகள் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவை நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட அந்த பழைய காதல் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நான் உங்களை உண்மையாவே நேசிச்சிட்டேன். உண்மையாவே என் மனசுல சுமந்தேன். என் மனப்பூர்வமா உங்க கூட வாழ்ந்தேன். நீங்க என்னதான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் உங்க கூட சேர்ந்து இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளை என்னால மறக்க முடியாது. என்ன நானே தைரியப்படுத்திக்கிட்டு வெளியில எதுவும் தெரியாம எல்லாரும் முன்னாடியும் போல்டா இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கு? என்னால முடியல. என் காதலை என்னால மறக்க முடியல. யாரையும் என்ன மறுபடியும் ஏத்துக்கவும் முடியல. எனக்கு யாரும் வேண்டாம். யாரும் என்ன காயப்படுத்தாதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? ஏ ரூபி,
என்னாச்சுடி உனக்கு? ஏய் என் பொண்டாட்டி எழுந்துரு. ஒரு ராஜா வந்திருக்க பாரு, எழுந்துரு. உன்னை இப்படி என்னால பார்க்க முடியாதுடி, என்னால தாங்கிக்க முடியாதுடி. எழுந்துருடி. உனக்கு என்ன ஆச்சுடி? இதுக்கு தானடி சொன்னேன் எல்லாத்தையும் மறந்துருன்னு. எதையுமே கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கியடி. நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடி. கண்ணு மொழிடி பொண்டாட்டி. நான் விழுந்து விழுந்து தொழுதே கண்களை நீ மூடிக்கொண்டாய்.